புதிய அரசாங்கத்தில் ஒரு முஸ்லிம் அமைச்சர் கூட நியமிக்கப்படாதது ஏன்? இது குறித்து இப்போது சமூகத்தில் ஒரு பெரும் விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது. யார் இந்த முஸ்லீம் அமைச்சு பொறுப்பை கேட்கிறவர்கள்? இது குறித்த ஒரு சின்ன விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான பதிவு இது. அதே நேரம் அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டதுக்கு பிறகு எல்லையற்ற அதிகாரம் இருக்கிறது. இந்த எல்லையற்ற அதிகாரம் என்பது ஆபத்தானது என்று சொல்லி ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் புதிதாக பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்கள் மத்தியில் உரையாற்றியிருந்தார். அது தவிர இப்போது இந்த தேர்தல் முடிவில் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைத்ததற்கு அந்த மக்கள் எழுச்சிக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்னன்னு சொல்லி அமைச்சர்களுக்கு அந்த ரகசியத்தையும் சொன்னார் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க. அது குறித்தும் விரிவாக பார்க்க போகிறோம். அது தவிர இப்போது புதிய ஜனநாயக முன்னணியில் தேசிய பட்டியல் போர் ஒன்றே நடந்து கொண்டிருக்கிறது. கட்சியில் அடிக்கடி ஊடக சந்திப்பு தான். திடீர்னு சொல்லி இரவாக ஒருத்தர் தேசிய பட்டியல் ஆசனத்தை தூக்கி கொண்டு போன மாதிரி ஒரு சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. எஸ்ஜேவிக்குள்ளும் இந்த தேசிய பட்டியல் விவகாரம் ஒரு தீர்மானத்துக்கு வர்றதுக்கு நீண்ட காலம் எடுக்கும் போல தெரிகிறது. இது குறித்தெல்லாம் இந்த பதிவில் விரிவாக பேசலாம். தேசிய மக்கள் சக்தியினுடைய புதிய அமைச்சரவை நியமனங்கள் இப்போது வழங்கப்பட்டிருக்கு. அவர்கள் சொன்ன மாதிரியே 25க்குள்ள அமைச்சு பொறுப்புகளை மட்டுப்படுத்தி கொண்டார்கள். ஆகவே அவர்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றென்றதை மீண்டும் ஒரு தடவை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இப்போ இந்த புதிய அமைச்சரவையில் 2 தமிழ் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட இல்லை முஸ்லீம் அமைச்சர்னு சொல்லி. ஏன் இந்த மாதிரி தேசிய மக்கள் சக்தி செய்தது? ஒருத்தருக்கு கொடுத்திருக்கலாமே என்றெல்லாம் கூட பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. கேபினெட்டில் ஒருவருடைய பிரதிநிதித்துவம் இருந்திருக்கலாமே என்றெல்லாம் கூட பலவிதமான விவாதங்கள் சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முதல்ல கொழும்பு மாவட்டத்தினுடைய வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்ற டாக்டர் ரிஸ்வி சாலி என்ன சொல்லுகிறார்? அவர் அமைச்சு பொறுப்பு கேட்கிறாரா? அல்லது முனீர் முலாஃபர் மௌலவி அவர் அமைச்சு பொறுப்பை கேட்கிறாரா? அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதத்தின் அடிப்படையிலோ அல்லது பாலினத்தின் அடிப்படையிலோ, ஆண் பெண் என்கிற அடிப்படையிலோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி அமைச்சு பொறுப்பு கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அமைச்சு பொறுப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரியான அடிப்படையில் கொடுக்கப்படுகிற ஒன்று அல்ல. அது நாட்டினுடைய முன்னேற்றத்தில் மிக முக்கியமாக பொருத்தமான ஒருவரை, அந்த துறைக்கு பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்து அதை செய்யக்கூடியவர் என்று தகுந்த காரணங்களை அடிப்படையாக வைத்து வழங்கப்படுகிற ஒன்று தான் இந்த அமைச்சு பொறுப்பு. அதன் அடிப்படையில் தான் தேசிய மக்கள் சக்தி அமைச்சு பொறுப்புகளை வழங்கி இருக்கிறது. இந்த மாதிரி மத ரீதியாக வழங்க வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி கொழும்பு மாவட்ட வேட்பாளராக வெற்றி கண்ட டாக்டர் ரிஸ்வி சாலி கருத்து தெரிவித்திருக்கிறார். அப்போ முதலாவது விஷயம், வாக்களித்த முஸ்லீம்கள் இந்த மாதிரி கொடுக்கவில்லை என்று கவலைப்படுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அநேகமாக அதுவும் அப்படி இருப்பது போல தெரியவில்லை. சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த விவாதங்களை பார்க்குற நேரத்தில் வாக்களித்தவர்கள் அப்படி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வாக்களித்ததாக தெரியவில்லை. கடந்த காலங்களிலிருந்து அதிருப்தி நிலைமை, இப்படி பதவியில் இருந்தவர்கள் எத்தனையோ விஷயங்களை செய்யாமல் போனது குறித்து கடுமையான அதிருப்தியில் இருந்திருக்கிறார்கள். நீதித்துறை அமைச்சுகளில் இருந்தும் கூட கோவிட் சந்தர்ப்பங்களில் ஜனாசாக்களை எரிக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை தடுக்க முடியாத நிலையில் இருந்த போதெல்லாம் கடும் எதிர்ப்பியை வெளிப்படுத்தினவங்க இப்போ வாக்களித்தவர்கள் இந்த மாதிரி கோருவதாக தெரியவில்லை. ஆக இந்த முறை நீங்கள் இந்த கேபினெட் அமைச்சரவையை பார்த்தாலே தெரியும், தந்தை மகன் பெரியப்பான்னு உறவுக்காரர்கள் இல்லை. அல்லது கட்சி தாவி வந்தவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அமைச்சு பொறுப்பு அவருக்கு, அப்படி ஒரு அமைச்சு பொறுப்பை கொடுத்து அவருக்கு கொஞ்சம் வரப்பிரசாதங்களை கொடுத்து அவருக்கு ஒரு வாகனத்தை கொடுத்து அந்த மாதிரி கொடுத்ததாகவும் தெரியவில்லை. ஏன்னா அந்த மாதிரி கொடுக்குற ஒரு கட்சியாகவும் தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் கடந்த காலங்களில் பார்க்க முடியாது. கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களில் 50-60 அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். திடீர்னு சொல்லி ஒருத்தர் தேவைன்னா ஒரு எதிர்த்தரப்பிலிருந்து ஒருத்தரை வாங்குவாங்க, அவர் ஓடி வருவார். அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு அமைச்சு பதவி, கட்சித்தாவினா ஒரு அமைச்சு பதவி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல வரப்பிரசாதங்களை கொடுத்ததையெல்லாம் கூட கடந்த காலங்களில் எல்லோருமே பார்த்திருக்கிறோம். ஆக இந்த மாதிரியான ஒரு நிலை 25க்குள்ள மட்டுப்படுத்துவோம்னு சொன்னாங்க. அதுக்கான காரணம் அரசாங்கத்தினுடைய வீணான செலவுகளை குறைக்க வேண்டும், மக்கள் மீது இன்னும் அதிக வரிச்சுமைகளை சுமத்த முடியாதுன்னு சொல்லி 25க்குள்ளே மட்டுப்படுத்தி கொண்டார்கள். அதை அப்படியே செய்திருக்கிறார்கள். அதிலும் அந்த கட்சியிலிருந்து எத்தனையோ முக்கியமான சிரேஷ்ட உறுப்பினர்கள் இன்னுமே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கொடுக்காம சரியான பொருத்தமானவர்களை தெரிவு செய்துதான் இந்த அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டதாக பல சந்தர்ப்பங்களில் சொல்லப்பட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக. இப்போ யாருக்கு அமைச்சு பொறுப்பு அதிகமாக தேவையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் இதை கவனித்தால் இந்த முறை தேர்தலில் தோல்வி அடைந்து வங்குரோத்து நிலையில் அடைந்து நிற்கிற, மக்களால் நிராகரிக்கப்பட்டு போய் ஓரமாக நிற்கக்கூடிய
பலருக்கும் தான் இது தேவையாக இருக்கிறது. பல முஸ்லீம் அரசியல் தலைவர்களுக்கு தேவையாக இருக்குது. அவங்க வந்து சிலருக்கு அவங்க வந்து சமூக ஊடகங்களில் ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க. இதன் மூலமாக சமூகத்துக்குள்ளே ஒரு பிரிவினைவாத விவாதத்தை ஏற்படுத்தி திசை திருப்புறதுக்கு முற்படுகிற ஒரு போக்கை பார்க்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான சமூக ஊடக கருத்துக்களுக்கு மக்கள் கொடுத்திருக்கிற கமெண்ட்ஸை வாசித்து பார்த்தாலே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. மக்கள் முன்பை விட அதிகமாக தெளிவாக இருக்காங்க, அதிக விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். இந்த மாதிரியெல்லாம் மக்களை திசை திருப்ப முடியாது என்பதை இந்த தலைவர்கள் இன்னுமே புரிந்து கொள்ளவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி கருத்து தெரிவித்தால் முஸ்லீம் சமூகத்துக்குள்ள ஒரு எதிர்ப்பு மனநிலை உருவாகிவிடும். ஆகவே இவர்களுடைய இந்த எழுச்சியை இப்படியாவது தடுக்கலாமா என்றெல்லாம் கூட வழி பார்க்கிறார்கள். ஆனால் அது ஒரு பெரிய தோல்வியில் முடிந்ததாகவே தெரிகிறது. வருகிற நாட்களில் பிரதி அமைச்சர்கள் பதவி வழங்கப்பட்டதுக்கு பிறகு அநேகமாக அவர்களுக்கு சொல்வதற்கு இன்னும் எதுவும் எஞ்சியிருக்காது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போது ஒரு இனத்துக்கு ஒரு அமைச்சரை நியமிக்கிறது அப்படிங்கிறத விட நாட்டினுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அந்தந்த துறைகளுக்கு பொருத்தமானவர்களை தெரிவு செய்வது தான் முக்கியமான விஷயம். ஆனால் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த மட்டும் பாருங்கள், கடந்த முறை அந்தந்த பொது தேர்தலில் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் மாத்திரம்தான் அவர்கள் தோல்வி கண்டார்கள். ஏனைய மாவட்டங்களில் வெற்றி பெற்றாலும் கூட ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட வெற்றி பெறவில்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்தந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய சமூகங்களில் வந்து சுய மதிப்பீட்டிற்கு உட்பட வேண்டிய சில விஷயங்களும் கூட இருக்குது. பிரதேச ரீதியாக அது குறித்து மக்கள் இன்னும் அவதானம் செலுத்த வேண்டும். இப்படி ஒரு வேட்பாளர் கூட கிடைக்காமல் போன அந்த சந்தர்ப்பத்திலும் தோல்வி அடைந்த ஒரு வேட்பாளருக்கு தேசிய பட்டியல் மூலமாக வாய்ப்பு கொடுத்து அந்த பகுதியில் ஒரு பிரதிநிதித்துவம் தேவை என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்திருந்தார்கள். அது கடந்த காலத்தில் வரவேற்புக்குரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கடந்த ஒரு பதிவில் கூட நான் சொல்லியிருந்தேன், பொதுவாக வந்து முஸ்லீம் வாக்குகளை மாத்திரம் வைத்து ஒரு பிரதிநிதியை பெற முடியாது. கம்பஹா, மாத்தரை போன்ற பகுதிகளில் கூட விஜித ஹேரத், சுனில் ஹதுனெத்தி போன்றவர்கள் ஆதரவு கொடுத்து ஊக்கமளித்து இந்த மாதிரியான இடங்களிலும் கூட ஒரு வேட்பாளர்களை தேசிய மக்கள் சக்தி வென்றிருக்கிறது. முனீர் முலஃபர் மௌலை மாத்தரையில் ஒரு சகோதரர் வெற்றி பெற்றிருந்தார். இதை நாங்கள் கடந்த பதிவில் விரிவாகவே பார்த்திருந்தோம். இப்போது நிறைய பேருக்கு, அதுவும் முக்கியமாக இந்த சமூக ஊடகங்களில் பலவிதமான பிரிவினைவாத விவாதங்களை ஏற்படுத்த முற்படுகிற பலருக்குமே இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கைகள் புரியாமல் இருக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் வந்து அவங்களுடைய தலைவர்களுடைய நேர்காணல்கள் அது உறுதிப்படும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கிறது, அதையும் பகிர்ந்து கொள்ளலாம். பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா 40 வருடங்களுக்கு மேலாக இந்த அரசியலில் இருக்கக்கூடிய ஒருவர். அவர் 10-20 வருஷங்களுக்கு முதல் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறார், இந்த கட்சியில் நான் தொடர்ந்து அரசியலில் ஈடுபடுவேன், ஆனால் மிக முக்கியமாக தேர்தலில் போட்டியிட மாட்டேன், பார்லமெண்ட்டுக்கு வர மாட்டேன், அமைச்சு பொறுப்புகளை வகிக்க மாட்டேன், பதவிகளை எதிர்பார்த்து இது செய்யலை அப்படிங்கிற அமைச்சு பதவிகளை எதிர்பார்த்து இந்த அரசியலில் தான் இல்லை என்று அப்போது சொன்னவர் இப்போதும் அதை நிரூபித்து கொண்டிருக்கிறார். இன்றும் கூட அவர் அமைச்சு பொறுப்புகளை ஏற்கவில்லை. இப்போ ஏற்பதற்கான சிறந்த தருணம் வந்திருக்கிறது. இந்த முறை பொது தேர்தலில் நின்று அவர் போட்டியிட்டிருந்தால் அநேகமாக விஜித ஹேரத் பிரதமர் ஹரிணி அமரசூரியவை விடவும் அதிகமான வாக்குகளை அவர் வென்றிருப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் சொன்னபடி தேர்தலில் நிற்கல. இந்த மாதிரி பார்லமெண்டத்தில் பதவிகளுக்காக அவர் வரவில்லை என்பது இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அமைச்சு பொறுப்புகளை வழங்கிவிட்டு புதிய அமைச்சர்களுக்கு முன்னிலையில் உரையாற்றும் போது சொன்ன 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம். அதில் முதலாவது விஷயமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இவ்வளவு காலமும் இந்த அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னா, வடக்குக்கு எதிராக தெற்கு, தெற்குக்கு எதிராக வடக்குன்னு சொல்லி இனங்களுக்கு இடையில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்திய ஒரு அரசியலாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த முறை தேர்தல் முடிவு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி இருக்கிறது. இனியும் இந்த பிரிவினைவாத அரசியல் என்பது இலங்கைக்கு பொருத்தமான ஒன்றல்ல என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி அவர் முதலாவது விஷயமாக சொன்னதே இந்த விஷயம்தான். ஆகவே இந்த முறை தேர்தல் முடிவுகளோடு சந்தோஷப்படுகிறவர்கள், அது மாதிரி அதிர்ச்சிக்குட்படுகிறவர்கள் என்று 2 தரப்பினர் இருக்க முடியாது. எல்லா மக்களினுடைய அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாகவே இந்த அரசாங்கம் இருக்கும். ஆகவே பிரிவுகள் இந்த அரசாங்கத்துக்குள் இல்லை என்பதை உறுதியாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதைவிட முக்கியமாக இந்த முறை தேர்தலுக்கு பிறகு இருந்த இந்த அமைதியான சூழ்நிலை ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறது. திரும்ப திரும்ப இது நடக்கிற போதுதான் இந்த மாதிரியான ஒரு நிலையான ஒரு கலாச்சாரம் உருவாகும். ஆக ஜனாதிபதி தேர்தலையும் உறுதிப்படுத்தினோம், பொது தேர்தலிலும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம்னு சொல்லி ஜனாதிபதி சொன்னார். முதலாவது விஷயம். 2வது விஷயம்,
இந்த பெரிய அளவிலான வாக்குகளை பெற்று பெரிய ஒரு அதிகாரத்தோடு ஒரு மக்கள் எழுச்சி நடக்கிறதுக்கான ரகசியம் என்ன என்பதை அவர் அமைச்சர்களுக்கு புரியப்படுத்தினார். நீண்ட காலமாக மக்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னது ஒன்று, சட்டத்துக்கு முன் நிர்கதியான நிலையில் இருக்காங்க மக்கள். அடுத்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருவேளை உணவுக்காக கூட கஷ்டப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள் இன்று சமூகத்தில். தொழிற்துறை ரீதியாக அவங்களுடைய தொழில், அவங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த முடியாமல் பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கும் இன்னல்களுக்கும் முகம் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் தொழிற்துறை ரீதியாக. அடுத்ததாக பாருங்கள், பேசுகிற மொழி, இனம் என்கிற அடிப்படையில் பாகுபாடுகள், கலாச்சார ரீதியான பாகுபாடுகளால் ஒதுக்கப்பட்டவர்கள், சமூகத்தில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதனாலேயே பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் இலங்கைக்குள்ளேயே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, பேசக்கூடிய மொழியாலையும் இனத்தாலையும்னு சொல்லி அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இதிலிருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அவங்களுக்கு பாதி சுதந்திரத்தை கொடுக்க முடியாது, அவர்கள் எதிர்பார்க்கிற முழுமையான சுதந்திரத்தை நாம் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த இன்னல்கள், பாதிப்புகளிலிருந்து அவர்கள் மீள்வதற்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். அடுத்து மூன்றாவது விஷயம், எல்லையற்ற அதிகாரம். அதிகாரம் என்பது இன்னும் ஒரு அதிகாரத்தை உருவாக்கும். எல்லையற்ற அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அந்த எல்லையற்ற அதிகாரம் தங்களுக்கும் இருக்கிறது, அது உண்மைதான். ஆனால் எங்களுக்கு தெரியும் அந்த எல்லையற்ற அதிகாரத்தை எந்த அளவில் பயன்படுத்தணும்னு சொல்லி, எந்த கட்டத்துக்குள்ளே நின்று விளையாட வேண்டும், அந்த அளவுக்கு தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். எங்களுக்கு மிக முக்கியமாக இந்த அதிகாரங்களை பயன்படுத்துகிற போது கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. இரண்டு விஷயங்களில், ஒன்று மக்களை சிந்தித்து, இரண்டாவது அரசியல் இயக்கமாக. இந்த இரண்டு விடயங்களோடு நமக்கு கடமையும் பொறுப்பும் இருக்குது. ஆகவே அந்த எல்லையில் நின்று கொண்டுதான் நாம் அதிகாரத்தை பயன்படுத்தணும். அமைச்சர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகாரங்கள் கூடுதலாக இருக்கலாம், ஆனால் அந்தந்த அதிகாரங்களை மக்கள் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய உரையை முடித்து கொண்டிருந்தார். இப்போது இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு அமைச்சு பொறுப்பு கொடுக்கவில்லை என்கிற ஒரு விவாதம் சமூகத்தில் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, புதிய ஜனநாயக முன்னணி NDFன்னு சொல்லி சிலிண்டரில் போட்டியிட்டாங்க இல்லையா, அந்த சிலிண்டரில் போட்டியிட்டு அவர்களுக்கு தேசிய பட்டியல் ஆசனமும் கூட இந்த முறை கிடைத்திருந்தது. இரவோடு இரவாக ஒருத்தர் தேசிய பட்டியல் ஆசனத்தை தூக்கி கொண்டு போயிட்டார். யாருக்குமே தெரியாது, ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தெரியாது, அந்த கூட்டணியில் இருந்த ஏனைய கட்சிகளுக்கும் தெரியாது, ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூட தெரியாதாம் இது இந்த சம்பவம் நடந்தது. ரவி கருணாநாயக்க NDFினுடைய கட்சி செயலாளர் மூலமாக அவருடைய பெயரை தேர்தல் ஆணையகத்துக்கு பரிந்துரைத்து, இப்போ தேர்தல் ஆணையகத்தினூடாக கெசட்லேயும் இவருடைய பெயர் வந்துவிட்டது. இப்போ கட்சிக்குள்ளே பெரும் குழப்பம். யார் இவருக்கு இந்த இதை கொடுத்தது, அதிகாரத்தை கொடுத்ததுன்னு ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் ஐக்கிய தேசிய கட்சி தலதா அத்துக்கூரலாவை தான் இந்த பதவிக்கு, அந்த தேசிய பட்டியலினூடாக நியமிப்பதற்கு யோசித்திருந்தார்கள். அதனால் அவர்கள் ஒரு பக்கம், அசாத் சாலி ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்கிறார். ரவி கருணாநாயக்க செய்த காரியம் மிக பொருத்தமில்லாத அநாகரிகமான ஒரு செயற்பாடுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்கு. இப்போ ரவி கருணாநாயகவினுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை கூட செய்திகளில் பார்த்திருந்தோம். NDF கட்சிக்குள்ளே இப்போ ஒரு பெரிய ஒரு குழப்ப நிலை நீடிக்கிறது. இரவோடு இரவாக இந்த மாதிரி தேசிய பட்டியல் ஆசனம் காணாமல் போயிருக்கிற சம்பவத்தினூடாக NDFினுடைய இந்த கட்சியினூடாக பார்லமெண்டத்துக்கு வந்த 3 பேரை பாருங்கள். ரோஹித அபேகுணவர்தன, சாமர சம்பத், அதுபோல் அனுராத ஜெயரத்ன, இந்த 3 பேர் தான் வந்தாங்க. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எந்த உறுப்பினரும் சிலிண்டர் மூலமாக பார்லமெண்ட் தேர்தலில் தெரிவாகவில்லை. கடந்த முறையை போல இந்த முறையும் அவர்களுக்கு படுதோல்விதான். ஆக உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த 3 உறுப்பினர்கள் தெரிவானவர்கள் புகட்டுவையோடு இணைந்து பிறகு ரணிலோடு இணைந்து கொண்டவர்கள். ஆகவே அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் தேசிய பட்டியல் சரியாக நியாயமாக கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த மாதிரி திடீர்னு ரவி கருணாநாயக்க எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவார் என்று யாரும் சிந்தித்திருக்க மாட்டார்கள். SJVக்குள்ளேயும் 5 தேசிய பட்டியல் ஆசனங்கள் இருக்குது. யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்றதில் நீடித்த ஒரு இழுபறி தான் இருந்து கொண்டிருக்கு. 5-6 மாதங்களாவது எடுக்கும். கடந்த முறை ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரே ஒரு தேசிய பட்டியலை வைத்துக்கொண்டு இவ்வளோ காலம் இழுபறி நிலை நீடித்தது. இப்போது தேசிய மக்கள் சக்தியில் சஜித் பிரேமதாசவுக்கும் நெருக்கடி நிலைமை தான். யாருக்கு கொடுப்பது அப்படின்னு சொல்லி, ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னும் ஒரு கட்சியை சேர்ந்த
சேர்ந்தவர் வருவார், அவருக்கு கிடைக்கவில்லை என்பார். இந்த மாதிரி வரப்பிரசாதங்கள் பதவிகளுக்காக அதை எதிர்பார்த்து எத்தனையோ பேர் காத்திருக்கக்கூடிய நிலையில் 5-6 மாதங்களை விட அதிகம் எடுக்கும் அவர்கள் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு. SLMCக்கும் ஒரு ஆசனம் இருக்கிறது, அவர்களுக்கும் உடனடியாக ஒரு தீர்மானத்துக்கு வர முடியுமா என்பது தெரியவில்லை. ஆகவே காலம் எடுக்கும் இந்த கட்சிகள் தேசிய பட்டியலில் யாரை நியமிக்கப் போகிறார்கள் என்கிற ஒரு முடிவுக்கு வருவதற்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.